வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 16 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம மயில் இருக்காருல்ல, அவரு அந்த கலாவை பார்த்துட்டு செம டென்ஷன் ஆகுறாரு. அவங்கதான் இந்த வீட்டுக்குள்ள நடந்த பல பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படின்னு. என்ன நடக்குது அப்படின்னா, ஈஸ்வரி வந்து நேரா கலாவை மாடிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் கலாட்ட கேக்குறாங்க, சரி இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு போனியே, அங்க அந்த டிரைவர் பையன் இல்ல இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, மேடம் இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அங்க அந்த கார்த்தி இல்ல, அந்த கம்பெனி வேற யாருடைய கம்பெனியோ. சோ நீங்க கவலைப்படாம தைரியமா உங்க பொண்ண ஆபீஸ்க்கு அனுப்பலாம். இதை கேட்டதும் ஈஸ்வரியும் இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஒருவேளை அவன் மட்டும் அந்த ஆபீஸ வாங்கியிருந்தா பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. அப்போ நம்ம மயில வந்துட்டு இது எல்லாத்தையுமே காதுல வாங்குறாரு. அப்போ கலா சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், எங்க அண்ணனை நான் இங்க வர வச்சிருக்கிறது சீக்கிரம் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. இன்னும் எவ்வளவு நாள் டிலே ஆகும்? 6 மாசமெல்லாம் கண்டிப்பா வெயிட் பண்ண முடியாது. அதுக்குள்ள இந்த ரேவதிக்கு ஞாபகம் மறுபடியும் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அவ அதிகமா அந்த கார்த்திய விரும்பினா அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஒருவேளை அவளுக்கு மறுபடியும் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அவ கண்டிப்பா வந்துட்டு என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவா. அதனால நம்ம முன்கூட்டியே ஏதாவது பிளான் பண்ணணும் மேடம். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா உன் அண்ணனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போறது உறுதி. அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. இந்த வீட்டுல உள்ள எல்லாருமே ரேவதிய குழப்புவாங்க அப்படிங்கறதுக்காக தான் நான் ரேவதிய வந்துட்டு அவசர அவசரமா ஜாபுக்கு அனுப்புனேன். அவ வேலைக்கு போனா அப்படின்னா வீட்டுல உள்ளவங்க யாரும் ரேவதி கிட்ட பேசுறதுக்கு டைம் கிடைக்காது. சோ இதை பயன்படுத்தியே ரேவதிய வந்து பிரிச்சிடலாம். இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம கலா. மேடம், நீங்க இப்ப சொன்னதை கேட்ட பிறகுதான் எனக்கே நிம்மதியா இருக்கு. எங்க நீங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவீங்களோ அப்படின்னு நினைச்சு நானே ரொம்ப பயந்தேன். நல்ல வேலை, நல்ல முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்தையுமே மயிலு காதுல வாங்கிட்டு, ஓ அப்படியா கதை, அப்ப உன்னோட அண்ணன் தானே அவன், அப்ப அதனாலதான் அத்தை இப்படி ஒரு பிளான் பண்ணாங்களா, இந்த விஷயத்த பத்தி சகல கிட்ட உடனே சொல்லணுமே அப்படின்னு நேரா நம்ம ஹீரோ இங்க இருந்து வராரு. மயில இங்க இருந்து வராரு. வந்துட்டு நேரா நம்ம ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க என்னாச்சு? மயிலு சொல்றாரு, சகல உங்களை உடனே வந்து பாக்கணும், எங்க இருக்கீங்க சகல அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் இது மாதிரி ஆபீஸ்ல இருக்கனே. மயிலு சொல்றாரு, சகல ரொம்ப முக்கியமான விஷயமா உங்களை பார்க்கணும், சீக்கிரம் வாங்கல அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ, சரி ஓகே இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு வராங்க. மயிலு சொல்றாரு, சகல அத்தை வந்துட்டு சரியா பிளான் பண்ணிதான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுக்கு ஒருத்தி வந்திருக்கா, அவ பேரு காலா. அவளுடைய அண்ணனை தான் வந்துட்டு கார்த்தி அப்படிங்கிற பேர்ல வர வச்சிருக்காங்க. உங்க பேரு சொல்லி ரேவதிக்கு கல்யாணம் பண்ண போறாங்க. இது எல்லாமே 3 பேரும் சேர்ந்துதான் சகல திட்டம் போடுறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளே, அவதான் இந்த பிளான் எல்லாம் பண்றது. சீக்கிரம் ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றான். சகல இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை அவங்க நினைச்ச மாதிரி ரேவதிக்கு அந்த மருதுக்கும் கல்யாணம் ஆகிருச்சுன்னா என்ன பண்றது? ஹீரோ சொல்றாரு, என்ன சொல்றீங்க? வீட்ல அந்த லேடி யாரு? அந்த லேடிய பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை. மயில சொல்றாரு, சகல உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஹீரோ சொல்றாரு, சரி நீங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த லேடி இப்படி இருப்பா அப்படிங்கறத மட்டும் எனக்கு போட்டோ அனுப்புங்களேன். இதை கேட்டதும் மயிலும் சரிங்க சகல அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் அந்த வில்லி வந்துட்டு டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மயில வந்துட்டு அப்படியே அந்த கலாவை போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுத்துட்டு சகலைக்கு இந்த போட்டோ போதும் அப்படின்ட்டு நேரா மாடிக்கு வந்துட்டு ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. சகல உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். அதான் அந்த கலா எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறவ. அவ வந்த பிறகுதான் அத்தை அவ பேச்சை கேட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்னத்தை இல்லையே அப்படின்னு நிம்மதியா இருந்தா அதை விட பெரிய ஆளா ஒருத்தி வந்துட்டா. அவளால இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க போறான்னு தெரியல. இவனுக்கு சின்னத்தை தேவலாம்னு தோணுது. ஹீரோ சொல்றாரு, சரி இருங்க நான் போட்டோவை பாக்குறேன் அப்படின்னு போட்டோவை பாக்குறாங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. அப்ப ஹீரோ நேரா மயிலு கிட்ட, உண்மைய சொல்லுங்க, இவதான் உங்க வீட்டுக்கு வந்திருக்காளா அப்படின்னு. அதுக்கு மயில சொல்றாரு, ஆமா சகல, இவதான் சகல வீட்டுக்கு வந்திருக்கா. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இவ இறந்துட்டா அப்படின்னு இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
கடைசியில இவ உயிரோட தான் இருக்காளா அப்படின்னு. மயிலு ஷாக் ஆகி, என்ன சகல சொல்றீங்க, இவளை ஏற்கனவே தெரியுமா அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, ஆமா இவளை ஏற்கனவே தெரியும். இவளால என் மனைவியை நான் இழந்திருக்கேன். என் மனைவிய கடைசியா இவளும் ரம்யா அப்படிங்கிற ஒருத்தையும் தான் கடத்திட்டு போனாலுங்க. அவங்க கடத்திட்டு போன பிறகுதான் என் மனைவிய சந்திக்க முடியாம போனுச்சு. அதுக்கப்புறம் என் மனைவி ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கனா. இவ இறந்துட்டா அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவ இப்படி உயிரோட வருவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் மனைவிக்கு அப்படி விபத்து நடந்ததுக்கு காரணம் யாரு அப்படிங்கிறத நான் புகார் கொடுத்திருந்தேன் சரவணன் கிட்ட. அவரு இன்னுமே தேடிக்கிட்டு தான் இருக்காரு. இவளை காணும், இவ இறந்துட்டா அப்படின்னு நாங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா இவ உயிரோட தான் இருக்காளா. அது மட்டும் இல்லாம அத்தை வீட்டுல வந்திருக்கா. அவ எவ்வளவு பெரிய தப்பானவ அப்படிங்கிறது அத்தைக்கு தெரியல. அதனாலதான் அத்தை வந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்காங்க. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சரவணன்ட்ட சொல்லி அதிகாரிகளோட நான் வீட்டுக்கு வரேன். இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, சகல இவ இப்படிப்பட்ட ஆளா, இவளாலதான் உங்க முதல் மனைவியை இழந்தீங்களா? இப்படிப்பட்ட ஆளுக்கெல்லாம் நம்ம சரியான தண்டனையை கொடுக்கணும். சகல, நீங்க நேரா அதிகாரிகளை கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வந்த பிறகு அவளுக்கு நம்ம சரியான தண்டனையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் இப்பவே அதிகாரிகளை கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வந்துட்டு அவளுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை நான் வாங்கி தரேன். என் மனைவியை நான் இன்னைக்கு இழந்ததுக்கு முக்கிய காரணம் அவ ஒருத்தி தான். மறுபடியும் என் குடும்பத்துக்குள்ள வந்துட்டு என் லைஃப காலி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்காளா. நான் அவளை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை கட் பண்றாரு. அப்போ மயிலு வந்துட்டு நேரா ராஜா கிட்ட போறாரு. மாமா மாமா உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு அவரு கேக்குறாரு. சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன முக்கியமான விஷயம்? ஹீரோ சொல்றாரு, மாமா மயிலு சொல்றாரு, மாமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளே கலா, அவளாலதான் சகல முதல் மனைவிய இழந்தாங்களாம். அவதான் முக்கிய காரணமா அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா ஷாக் ஆகுறாரு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணவ எப்படி மாப்பிள்ள இங்க வந்து இருக்கிறா? ஹீரோ சொல்றாரு, அதான் எங்களுக்கும் தெரியல அப்படின்ட்டு. மயில சொல்றாரு, அதான் மாமா எனக்கும் தெரியல. அத்தை எப்படிதான் வந்துட்டு இவங்களை எல்லாம் நம்பி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்களோ தெரியல. இங்க பாருங்க மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சகல அதிகாரிகளோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம ராஜா. மாப்பிள்ள, அவளாலதான் இவ்வளவு பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்கு. அவளை அதிகாரிங்க கிட்ட பிரிச்சு கொடுக்கறதுனால எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா சரவணனை போன் அடிக்கிறாரு. சரவணன் போன் அட்டன் பண்ணதோட ஹீரோ சொல்றாரு, நண்பா, என் மனைவி இறக்குறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தால மாயா, அவ இப்ப பேரு மாத்திக்கிட்டு என் அத்தை வீட்டுலதான் வந்திருக்கிறா. இதை கேட்டதும் சரவணன் ஷாக் ஆகுறாரு. என்ன நண்பா சொல்றீங்க? அவ வந்துட்டு இறந்துட்டா அப்படின்ல நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஹீரோ சொல்றாரு, நான் கூட அதை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் வந்துட்டு என்னோட சகல மயிலு போட்டோ எடுத்து அனுப்பிவிட்டாரு. அந்த பொண்ணு இப்போ என் அத்தை வீட்டுலதான் இருக்கா. அவ எதுக்காக தெரியுமா வந்திருக்கா? அவளோட அண்ணனை என் ஒய்ஃபுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக. இது கேட்டதும் சரவணன் அதிர்ச்சி ஆகுறாரு. நண்பா, என்ன இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்ற? அவளை கண்டிப்பா கைது பண்ணியே ஆகணுமே. ஹீரோ சொல்றாரு, ஆமா, நான் கொடுத்த புகார் இன்னும் இருக்குல்ல. நீங்க நேரா பெண் போலீஸ கூட்டிக்கிட்டு நேரா வாங்க, நம்ம நேரா அந்த ஈஸ்வரியோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. இது கேட்டதும் சரவணனும், சரிங்க மாப்பிள்ள நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா அங்க உள்ளவங்களை கூட்டிக்கிட்டு ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோ வந்துட்டு நேரா வீட்டு வாசல்ல நின்றுகிட்டு சரவணன் வந்துட்டு ஈஸ்வரியை கூப்பிடுறாங்க. ஈஸ்வரி மேடம், உள்ளார இருக்கீங்களா, வாங்க அப்படின்ட்டு. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு நேரா அவங்க வெளியில வராங்க. அப்போ கலா இருக்காங்கல்ல, அவங்க மாடியில இருந்து பாக்குறாங்க. சரவணன் அதிகாரி நிக்கிறத பார்த்துட்டு கலாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ, நம்ம போனா நம்மள பிடிச்சிருவாங்களே. நான் இங்க இருக்கிறத டிரைவர் பையன் தெரிஞ்சுக்கிட்டு சரவணன்ட்ட சொல்லி அவனை கூட்டிட்டு வந்திருக்கான். இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அந்த வில்லி நினைக்கிறாங்க. சரி, நம்ம எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மாடிப்படியில இருந்து இறங்கும் பொழுது மயிலே நேரா வில்லி கிட்ட, எங்க மேடம் போறீங்க? எல்லாரும் வெளியில நின்னுகிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் எங்க போறீங்க அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதுக்கு அவரு சொல்றாரு, முக்கியமான வேலையா இருந்துச்சுன்னா எதுக்கு நீங்க பின்வாசல் வழியா போறீங்க? முன்வாசல் தான் திறந்திருக்குல்ல, நீங்க அந்த பக்கமாக போகலாம். இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம நீ என்னோட விஷயத்துல தலையிடாத. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க யாரு எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். இங்க இருந்து தப்பிச்சு போக பாத்தீங்க, அதிகாரிங்க வந்திருக்காங்க, அவங்கள ஒண்ணு பிடிச்சிருவாங்க அப்படின்னு.
இது கேட்டதும் வில்லி வந்துட்டு தப்பிச்சு போறதுக்காக முயற்சி பண்ண அப்ப மயிலை சத்தம் போடுறாரு, சகல இங்க தப்பிச்சு போக பாக்குறா வாங்க அப்படின்ட்டு. அப்ப சரவணன் நேரா ஈஸ்வரி கிட்ட, மேடம் என்ன மன்னிச்சிருங்க, உங்க அனுமதி இல்லாம வீட்டுக்குள்ள போறோம் அப்படின்ட்டு நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு நேரா அந்த வில்லிய பிடிக்கிறாங்க. ஏய் எங்கடி ஓர பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பிடிச்சிட்டு வராங்க. அப்ப ஈஸ்வரி இதை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி, இங்க பாருங்க எதுக்கு வந்துட்டு இவங்களை பிடிக்கிறீங்க, இவங்க மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதும் சரவணன் சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், இவ சாதாரண ஆள் இல்ல, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இங்க வந்து இருக்கிறா. நீங்க இவளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கீங்களா? இவளுக்கு நீங்க அடைக்கலம் கொடுத்ததுக்கு சட்டப்படி உங்களுக்கே வந்துட்டு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா தெரியுமா? ஈஸ்வரி கேக்குறாங்க, சார் இவ தப்பு பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றீங்க, பட் என்ன பொறுத்த வரைக்கும் இவ தப்பு பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, இவ ரொம்ப நல்லவ, தயவு செஞ்சு இவ மேல இவ்வளவு பெரிய பழி போடாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம சரவணன் சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், இவருடைய மனைவி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பொண்ணு பேரு வந்துட்டு தீபா, அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அவங்க எதனால இறந்தாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இதோ நிக்கிறாளே இவ மாயா அப்படின்னு, இவ பேரை மாத்திக்கிட்டு உங்ககிட்ட கலான்னு சொல்லியிருக்கா. இவ இவளும் இன்னொருத்தையும் சேர்ந்து தீபாவை கடத்திட்டு போயிருக்காங்க. கடத்திட்டு போயிட்டு அவளை மலையில இருந்து தள்ளி விட்டுட்டாங்க. இதனால என்னோட நண்பன் வந்துட்டு தீபாவை இழந்துட்டாங்க. அவ மேல அவ்வளவு தப்பு இருக்கு. ஆனா நீங்க வந்துட்டு அவளை ரொம்ப நல்லவன்னு சொல்றீங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம இந்த மாதிரி ஆளையெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி நேரா கலாவை பார்த்து, கலா இவங்க சொல்றது உண்மையா, என்னால நம்ப முடியல. அப்ப கலா சொல்றாங்க, மேடம் இவங்க சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது, நான் அப்படிப்பட்டவ கிடையாது, நான் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன், இந்த கார்த்திய பத்தி உங்களுக்கு தெரியாதா, என் மேல அபாண்டமா பழி போட்டு என்னை எப்படியாவது வந்துட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கறதுக்காக பேசுறான். அப்போ சரவணன் வந்துட்டு டக்குன்னு அந்த ஆதாரம் எல்லாத்தையுமே காமிக்கிறாரு. அது எல்லாத்தையும் பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்போ சரவணன் சொல்றாரு, பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வேலையை பண்ணிட்டு எதுவுமே தெரியாதது மாதிரி நடிக்கிறத பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க சொல்றது எதையுமே என்னால நம்ப முடியல, நம்பாமையும் இருக்க முடியல. இவ இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணுவா அப்படின்னு நேரா கலாவை பார்த்து, இங்க பாரு உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், உன்னோட அண்ணனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு வரைக்கும் முடிவு பண்ணேன், ஆனா நீ இவ்வளவு பெரிய நாடகக்காரியா இருப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இனிமே வந்துட்டு இந்த பக்கமே வராத அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா என்ன நடக்குது இங்க அப்படின்ட்டு. அப்ப சரவணன் சொல்றாரு, மேடம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்த இவரு நல்லவர் கிடையாது, இவரு சரியான ஃப்ராடு அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அப்ப அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா அப்ப உண்மையான கார்த்தி யாருமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஹீரோயின். என்ன பண்றேன்னே ஒன்னும் புரியல. ஈஸ்வரிக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஆகா சரியா பிரச்சனையில மாட்டிக்கிட்டமே அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா சரவணன் கிட்ட, இங்க பாருங்க இவ இனிமே வெளியிலே வரக்கூடாது, பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் சரவணன் அவங்கள கைது பண்ணி அந்த இடத்துல இருந்து அழைச்சிட்டு போறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இந்த ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு ரொம்பவே அஃபோர்டபுள் ரேட்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 5 ருபீஸ்லேருந்து 10 ருபீஸ் வரைக்கும் நம்ம கிட்ட ஆஃபர் இருக்கு. என்ன மாதிரி கிளிப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 5 பெட்டல் ஃப்ளவர் கிளிப் அண்ட் ஃப்ளவர் கிளிப், டிரான்ஸ்பரண்ட் ஃப்ளவர் கிளிப்ஸ் அண்ட் ஸ்பஞ்சஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. எல்லாமே இப்போ வந்துட்டு கிளியர் அண்ட் சேலா ரொம்பவே கம்மி ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த ஆஃபரை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி இந்த ப்ராடக்டை சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.